அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் சேஃபாகவும் நலமாக இருப்போம்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். எல்லாரும் நோன்பு பிடிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைய ஒரு நாள் வந்து எங்களுக்கு 3வது நோன்பு. இது வந்து 2வது நாள் நோன்பு இஃப்தார் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைய நாள் வந்து நான் என்ன செஞ்சேன், என்னென்ன ட்ரிங்க்ஸுகள்லாம் இருக்கட்டும், இல்லாட்டி புடின், அது வந்து கடற்பாசி புடின் தான் செஞ்சிருந்தேன். அது இன்றைக்கி வேறு மாதிரி செஞ்சுருக்கிறேன். அடுத்து வந்து பேட்டிஸ் வந்து வீட்டில் செஞ்சுருந்தேன். இந்த பிள்ளைகளுக்கு பேட்டிஸ் வந்து பொரிச்சு கொடுத்தல் மட்டுமா பேட்டிஸ் இல்லை, பேக் பண்ணினாலும் பேட்டிஸ் தான். நான் அவங்களுக்கு பொரிச்சு கட்டியிருந்தாங்க. அரைவாசி பொரிச்சு மரவாசி பேக் பண்ணியிருந்தேன் எடுத்துட்டேன். நான் பாக்கி எப்படி செய்ய கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு பார்த்தா அதுகள் அப்படி விடாது, பொரிச்சு தான் எடுங்கம்மான்ட்டு அப்போ அரைவாசி பொரிச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து கடற்பாசி புடின் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் புடின் செஞ்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது. அடுத்து வந்து இந்த நாள் வந்து கொஞ்சம் பிஸியான நாள். எல்லா ஐட்டம் வீட்டில் செஞ்சதால் சில டைம் கடையில் வாங்கி அப்படின்னு செஞ்சு எடுத்துக்குவேன். இன்றைய நாள் வந்து 2வது இஃப்தாருக்கு வீட்டில் செஞ்சு எடுத்தேன். முதல் நாள் இஃப்தாருக்கு வீட்டில் செய்யலைன்றதால இஃப்தார் டைமுக்கு கொஞ்சம் வேலை பார்க்குற டைமுக்கு அதே ஹையடு கொஞ்சம் சஹருக்கான வேலையும் பார்த்து வைப்பேன். ஏன்டா இஃப்தார் டைம் நோன்பு திறந்த பிறகு அடுத்த உதல் தொழுகை தராவில் தொழுதுட்டு வந்து அந்த டைமுக்கு சமைக்கலாம். அப்போ அன்றைய நாள் சஹருக்கு வந்து இந்த பொலசிக்க கறியாக்கொண்டு மரத்தில் இருந்துச்சு பொலசிக்கு, அதை தான் பறித்து எடுத்துனேன். அதுக்கான கொஞ்சம் வேலைகளை என்னப்படி தேங்காய் துருவி பால் எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து கிச்சனை போசல் எப்படியும் 1 மணி போலைக்கும் இந்த பொலசிக்க கறி நேரத்தோடு நாங்கள் சமைச்சு வச்சா தான் அது வந்து 2 நாளைக்கு எங்களுக்கு அந்த கறியை ஒட்டிடலும். ஏன்டா அப்படி பழங்கறி வச்சா தான் அந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கறிக்கு எந்த தாளிப்பும் இல்லாமல் எல்லாம் கூட்டியே வச்சுக்க போகிறேன். ஒரு சட்டியில் இப்படி புலசிக்காய் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே புலசிக்காய் கறி ஆக்கின வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன், பார்க்காம செக் பண்ணி பார்த்துக்குவோம். அது தாளிச்சும் போடையெல்லாம் தாளித்து கறி ஆக்கியானப்படி புலசிக்காய் இன்னப்படி சட்டியில் போட்ட போகிறோம். இதோட வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரம்பை இதெல்லாம் போட்டுக்கணும். போட்ட பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள், சீரகம், கரம் மசாலா, அடுத்து வறுத்த மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அப்போ நல்ல மணமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து வெந்தயம், கடுகு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு புளிக்காக குடம்புளி குறைக்காய் சேர்த்த பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மாசித்தூள் சேர்த்துனேன். மாசித்தூள் சேர்த்த பிறகு முதலாம் பால் கட்டிப்பால் வச்சுட்டு 2-3 பாலையும் ஊற்றி நல்லா மூடி போட்டு இதை வேக வச்சிட வேண்டியதான். இந்த பால்லே நல்லா வெந்து வற்றி வந்தப்போ தான் தலைப்பால் ஊற்றி இறக்கிக்கணும். இல்லாட்டி 3 பாலையும் கூட்டியே வேக வச்சு எடுத்துக்குவோம். மேலும் இந்த கடற்பாசி புடின் செய்கிறதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடர் தான் வாங்கினேன், வீட்டில் செய்யலை. இப்போ இது 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு அதோட தேங்காய்ப்பால் ஒரு 2 கரண்டி மட்டும் ஊற்றி நல்லா இதை கரைச்சி வச்சுக்கணும். இந்த புடின் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் வந்து நாங்கள் தேங்காய்ப்பால் தான் ஊற்றினோம், ஒரு 1/2 லிட்டர் போல். உங்களுக்கு தேங்காய்ப்பால் இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்கில் செய்யலாம். தேங்காய்ப்பால்லையும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். இதோடைய வந்து 1/2 லிட்டருக்கு 2 டீஸ்பூன் கடற்பாசி போதும். இப்போ கடற்பாசி தூள் பண்ணி வச்சிருந்தது தான். இதுக்கு மேலே கடற்பாசி போட்டு வேணும், இல்லைன்னா உங்களோட புடின் வந்து ஹார்ட் ஆயிரும். உங்களுக்கு தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு 3 ஹார்னி மட்டும் சீனி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுப்போம். நல்லா கரையும் வரைக்கும் இன்னபடி கலந்துட்டுக்கணும். அந்த கடற்பாசியில் நல்லா கரைஞ்சி வெந்து வர சொல்ல நீங்கள் கரைச்சி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு கரண்டி மட்டும் கரைச்சி வச்சிருந்தா அதை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த டைம் நல்லா கட்டி கட்டு வரும் அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே. உங்களுக்கு இதோட டேஸ்ட்டுக்காக மில்க் மைட் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மில்க் பவுடர் இருந்தால் 2 கரண்டி மட்டும் கலந்துட்டுக்கோங்க. இதோட கலந்துட்ட பிறகு இதை வந்து நல்லபடி கலந்துட்டுக்கணும். இப்போ இது வந்து நல்லா கட்டி பட்டு வருது. இதை ஊற்றுறதுக்கு நீங்கள் குட்டி பவுல்கள் இல்லாட்டி ஒரு ட்ரே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன குட்டி பவுல் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கப்பை கொடுத்துடலாம். இப்போ ஊற்றுற டைமுக்கு இன்னும் இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துட்டேன். இப்படி ஒரு 4 கப் மாதிரி வந்துருந்துச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நட்ஸுகள் தூவிக்கலும். நான் வந்து ஃபிலம்ஸ் கொஞ்சம் தூவி அப்படியே ஃப்ரிட்ஜில் நார்மலில் வச்சுட்டேன். இப்போ நோன்பு திறக்கிற டைமுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு எடுத்து இதை சேவ் பண்ணிக்கலும். நல்லா சில்லுண்டு கூலாக இருக்கும். இதை அப்படியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த வேலையை வந்து பேட்டிஸ்க்காக மாவை தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மாவு செஞ்சு பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பேட்டிஸும் நல்லா வரும். ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் வந்து ஒரு 2 கப் அளவு மட்டும் மாவு சேர்த்துட்டேன். உங்களோட தேவைக்கேற்ப மாவு சேர்த்துக்கலும். கோதுமை மாவு தான் சேர்த்து செய்ய போகிறேன் இந்த பேட்டிஸ். இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்துட்டேன். அடுத்தது முட்டையோட வெள்ளைக்கரு அதையும் சேர்த்துட்டேன். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் மாவை.
அந்த பட்டர் அடுத்தது முட்டை இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நல்லா கலக்கணும் கையால் அப்படி கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான தண்ணி வந்து பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா டோ ஷேப்புக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பட்டர் இல்லைண்டா மாவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை வந்து நல்லா டோவை நாங்கள் பிணைஞ்சு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். இதுக்கு கறி வந்து இன்றைக்கி டின் மீன் போட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு டின் மீன் இல்லைண்டா ஃபிஷ் சும்மா நார்மல் ஃபிஷ் மீன் கறி எடுத்து அப்படியும் செய்யலாம். நான் வந்து டின் ஃபிஷ் கறி தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கணும். அதை கிழங்கு அப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. ஃபேன் ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிச்சம் ஊற்றிட வேணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றினேன். ஊற்றின பிறகு இதோட வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சு வர கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்த பிறகு ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரச்சில ஒரு டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கணும். மறுபடியும் பச்சை வாசனை ஹோமளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரச்சில அதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துனேன். கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை டின் மீன் எடுத்து அதை வந்து நீங்கள் நல்லா தூள் பண்ணி எப்படி வச்சுக்கோங்க. கையால் சரி ஒரு கரண்டியால் சரி அப்படி வச்சுக்கணும் கலந்துட்டு. இப்போ இதை வந்து இந்த ஃபேனில் போட்ட போகிறோம். இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்ட போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் கட்டர்த்தூள் தான் கூடுதல் அளவு சேர்த்துக்க போகிறேன். அதுதான் கொஞ்சம் காரமாக இருக்கும். பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கணும். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. என்ன சின்ன இருந்தால் அது கடிபட்டால் அது பட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த ஃபேனில் பார்க்க சில விலங்கும் எண்ணெய் எப்படியுமே இல்லை. இப்படி தான் இருக்கணும் இந்த கறி. எண்ணெய் இருந்து அந்த பாக்கெட்லேருந்து எண்ணெய் வடிஞ்சு கீழே வரும் அப்படி இந்த பொரிஞ்சு வர சில. இப்போ இதோட வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சு அதை வந்து ஒரு கப்பளவு சேர்த்து அப்படி உருளைக்கிழங்கு நல்லா உரித்தது நல்லா அப்படி பொடி செஞ்சு வச்சுக்கணும். இல்லை சின்னதாக அப்படி இப்போ சேர்த்த பொருளெல்லாம் கலந்துட்டுக்கணும். இதோட கொஞ்சம் லீக்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லீக்ஸையும் சேர்த்து இதோட நல்லா கலந்துட்டுனேன். கலந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு பதிலாக சிக்கன் அவிச்சு அப்படின்ட்டா உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு அது சின்ன கீரெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இல்லாட்டி பிளெண்டரில் போட்டு அரைச்சி அப்படி போட்டு செய்யவும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த டின் மீன் போட்டு செஞ்சதால் இதுக்கு வேறு ஒன்றும் போடலை. இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு உப்பு சேர்க்குறது வந்து உங்களுக்கு இதுக்கு 1½ டீஸ்பூன் மாதிரி உப்பு போனேன். இப்போ நீங்கள் வந்து கையளவு கண்ணளவு அப்படி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து எப்படின்னு பார்ப்போம். மாவு வந்து நல்லா டோவாக வந்து ரெடி ஆகி வந்துச்சு. இப்போ இந்த பட்டிஸ் செய்கிறதுக்கு வந்து இந்த பட்டிஸ் வந்து அச்சுகளை நான் எடுத்துனேன். 2 இன்ச்சு ஒன்று சில்வர் ஒன்று பிளாஸ்டிக் தான் எனக்கு நல்லா. இப்போ அதை அப்படி எடுத்துனேன். போன வருஷம் வச்சு அது கடையில் பட்டிஸ் சுடவே இல்லை. அடுத்து வந்து இந்த பொட்டில் உள்ள மாவு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு வந்து அங்கங்கே சிந்தாது. உங்களுக்கு மில்க் பொட்டில் எது வேணும்னாலும் வந்து அப்படி ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு வச்சுக்கலும். உங்களுக்கு இப்போ இனி நோன்பு காலத்துக்கு இது தேவைப்படும். சும்மா காலங்களில் சப்பாத்தி ரொட்டி அதுகளுக்கு தான் தேவை. இப்போ மாவை வந்து நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக என்னப்படி பிடிச்சி எடுத்துக்கணும். சின்ன உருண்டைன்னா ஒரு பட்டிஸ் செய்யணும். நான் வந்து பெரிய உருண்டை எடுத்துனேன். அப்போ தான் தட்டி எடுத்துக்க சொல்ல ஒரு 2-3 பட்டிஸ் செஞ்சு எடுத்துடலும். இந்த பவுல் நான் வாங்கினேன் போன முறையில் இந்த முறை தான் இப்போ நான் ஷாப்பிங் பண்ணின நேரம் இந்த வாங்கினேன். ஆனால் இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு சகனில் வந்து ஒரு லன்ச் ஷீட் வந்து போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ண போகிறது தான் இதை அதில் வச்சுக்க போகிறேன் பட்டிஸ். இப்போ பாருங்கள் இப்படி மாவு வருகுதுன்ட்டு. இப்போ ஒரு போட்டில் வந்து நான் வந்து மாவு கொஞ்சம் தூவின பிறகு தான் இந்த மாவை வந்து நான் இப்போ தட்டி எடுத்துக்க போகிறேன். நல்ல ஒரு பெரிய மாவு உருண்டை ஒன்று எடுத்து இன்னப்படி கையாலே இழுத்த போகிறோம். நான் அந்த கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்படி உருட்டி எடுத்த போகிறோம். எங்களுக்கு எப்படி இழுத்து சேர்த்துல ஒரு 2-3 பட்டிஸ் இதில் செஞ்சிடலும். இந்த அளவு மெல்லிஸ் இருந்தால் போதும். அதுக்கு மிச்சம் தடிப்பமாக செய்ய வேணும் மாவை. இப்போ இதுக்கு வந்து இப்படி அச்சை வச்சு அதுக்கு மேலே கறியை வச்சிட வேண்டியது. கறி வந்து நல்லா ஃபில்லிங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பட்டிஸ் வந்து நல்லா உருண்டையாக நல்லா இதாக வரும். கறி வைக்கிற டைம் நடுப்பகுதியில் தான் இப்படி வச்சணும். வச்சு நல்லா இப்படி கவர் பண்ணி அந்த ஓரத்தை தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி உண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மாவு வந்து வெளியே வராது கறிகள் எதுவும். இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி கையாலே கொஞ்சம் அழுத்திட்ட பொருள் இப்படி இதை திறந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓரங்களில் வந்து உங்களுக்கு பட்டிஸ் கலந்து வராட்டி கொஞ்சம் தடவிக்கோங்க. திரும்பவும் அதே இதில் தான் இப்படி இன்னொன்று எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போ எப்படியும் இதில் ஒரு 3 பட்டிஸ் மாதிரி செய்யலும் ஒரு மாவு உருண்டையில்.
எல்லாம் செஞ்சு செஞ்சு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்ச பிறகு தான் இதை வந்து பேக் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. பட்டிஸ் சுடி லேசி, ஆனால் வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் நின்று வேலை பார்க்கணும். இந்த கறி ஃபில்லிங் கறியை செஞ்சு வச்சு பாருங்கள். அடுத்த நாளைக்கு மோளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பட்டிஸ்க்கு இல்லாட்டி ரோல்ஸ் கட்டுறது சொல்லி செஞ்சு எடுத்துக்கலாம். கறியை கூடுதலாக வச்சு ஒரு 2 நாள் இதை முடிச்சிடுங்க. மிச்ச நாளைக்கு வச்சுக்குவான 2-3 நாளைக்கு மேலே. இந்த சேனலை புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேக் பண்ணதுக்கு வந்து அவனை வந்து 175 டிகிரியில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் 10 மினிட்டுக்கு. இப்போ முட்டையோட மஞ்சள் கருவோடு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிட்டேன். ஒரு கரண்டி மட்டும், ஒரு டீஸ்பூன் மாதிரி. ஏன்டா அப்போ அதெல்லாம் 2 கலக்கிற டைமுக்கும் நாங்கள் இந்த பட்டிஸ்க்கு மேலே பூசி நல்ல ஒரு டார்க் கலரில் வரும். உங்களுக்கு இந்த சோயா சாஸ் இல்லைன்னா முட்டையோட வந்து கொஞ்சம் மில்க் சேர்த்து கலந்துட்டுக்கும். மேலும் கலந்துட்டு நல்லா பீட் பண்ணின பொறினபடி இப்போ இதை வந்து அந்த அவனில் வைக்கிற பட்டிஸுக்கு நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அந்த அவனில் வைக்கிற ட்ரேக்கு கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. ஆயில் இல்லாட்டி பட்டர் இல்லாட்டி கீ. டென் மினிட் வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து ஒரு 25 நிமிஷம் மாதிரி இதை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டா சரி. ஒருத்தர் வந்து அவக்கும் கொஞ்சம் மாவேலையை கொடுத்துட்டேன்டா. அவன் நோம்புண்டத்தால் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இப்போ இந்த டைம் வரைக்கும் நான் வந்து இவ கொஞ்சம் தாமதமாக்கி வச்சுக்கணும். இல்லைண்டா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து 2வது நோம்புண்டத்தால் முதல் நோம்பும் பிடிச்சிட்டேன். இந்த முதல் நோம்பு பிடிச்சது வந்து போன வருஷம் நோம்பு பிடிச்சா விட்டு விட்டு பிடிச்சா 6 நோம்பு பிடிச்சான்னு. அப்படி இந்த முறை பிடிச்ச நோம்பு அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் உங்களுக்கு துவா செஞ்சுக்கோங்க எல்லா நோம்பையும் பிடிக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கஷ்டம் நோம்பு பிடிச்சது. இப்போ பட்டிஸ் வந்து ஒரு 6-7 பட்டிஸ் வந்து நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து இதை பொரிச்சு எடுத்து எல்லாருக்கும் பட்டிஸ் பொரிக்க தெரியுமாய்க்கும். பட்டிஸ் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது ஒரு 5-10 நிமிஷத்தில் பொரிச்சிடலாம். அவனில் போட்டு எடுக்கிறதுல கொஞ்சம் டைம் போகிற. ஆனால் பரவாயில்ல, ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நாங்கள் கொஞ்சம் இந்த ஆயில் பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணு நல்ல. இப்போ வந்து அவட வேலை செஞ்சுட்டு அவள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தட்டி போட்டது அதையும் லாஸ்ட்டில் பொரிச்சு எடுத்துன்னு லாஸ்ட்டில் வந்து இஃப்தார் டைமுக்கு வச்சதான். ஆனால் சாப்பிடவே இல்லை. அந்த டைமை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கத்தான் நானும் அவளுக்கு அந்த மாவேலையை கொஞ்சம் கொடுத்தேன். ஒரு சின்ன உருண்டை உண்டை இதுதான் அவள் செஞ்சு எடுத்திருந்தது. சின்ன சின்ன துண்டை வெட்டி தந்து இதையும் பொரிச்செடுக்க சொல்லி. இப்போ புளசிக்கு கறியும் நல்லா டேஸ்ட்டாக வெந்து வந்துச்சு. அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். இது சஹருக்கான வேலை பார்த்து முடிஞ்ச ஒரு வேலையை முடிச்சுட்டு பெரிய வேலை ரைஸ் குக்கரில் வச்சிட வேண்டியது தான். நோம்பு திறந்த போகிற ஒரு 8-9 மணி போல் ரைஸை வச்சுட்டு அதை பாட்டில் அது வெந்துடும். இப்போ இதுக்கு சைடிஷ் கறியான வந்து இன்னொரு கறியை சமைச்சனும். அதை வந்து நான் மாறி தொழுதுட்டு தான் அந்த கறியையும் ஆக்கி எடுத்துட்டேன். அது என்ன கறின்னு லாஸ்ட்டில் காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த புளசக்கு கறி ஆக்கி எடுத்த பொறி இப்படி தெரிஞ்சுது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சுது. இப்போ இதுக்கு எண்ணெய் தாளிச்சோம்னு நினச்சேன். பார்த்தேன் எண்ணெய் இருக்குதா தாளிச்சலேன் எல்லாமே ஆயில் ஃபுட் ஆகிரும்தால புளசக்கு கறி அப்படியே உரம் வச்சுட்டு அடுத்து வந்து பேக் பண்ணின பட்டிஸை பார்த்தா நல்லா பேக் ஆகி வந்துச்சுது. இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு போகிறவு போல் இப்போ அதையும் மறக்கி ஆற வச்சுட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் மேலே கலர் பூசி நல்ல சைனிங் அப்படி தன்மையாக இருக்கும். அப்படி கொஞ்சம் இப்போ இதான் நாங்கள் பேக் பண்ணின பட்டிஸ். பேக் பண்ணதுக்கும் ஃப்ரை பண்ணதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ பேக் பண்ணது நல்ல ஒரு கலரில் இருக்குது. அடுத்து ஃப்ரை பண்ணினது வேறு கலர். ஆனால் டேஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு இதே மெத்தடில் செஞ்சு உங்களுக்கு பேக் பண்ணணும்டா பேக் பண்ணணும். இல்லைண்டா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோ. மேலும் உங்களோட விருப்பம் எது சரி ஒன்றை செஞ்சு பாருங்கள் இதே போல். இப்போ நோம்பு திறக்கிற டைம் ஒரு 6 மணி போலிக்கும் அந்த டைம் தான் இந்த வாட்டர்மெலன் ஒன்று கொண்டு வந்து கட் பண்ணி காட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கலர் குறவு தான், டேஸ்ட்டும் குறவாக தான் இருந்துச்சு. பரவாயில்லன்ட்டு இதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். எப்படியும் இந்த 6 மணி போல் நோம்பு திறக்கிற டைமுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுது. அவவும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. இதுகள் எல்லாம் எடுத்து ட்ரேயில் வைக்கிறது, அடுத்து எடுத்துன்னு போகிறது, பாய் போடு அப்படியெல்லாம். இப்போ இது வந்து சின்னதாக அப்படி கட் பண்ணி அதையும் ஒரு ட்ரேயில் வச்சுட்டு ஒரு மற்றத்தை வந்து அப்படியே க்ளீன் ரெப் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
புள்ளைகள் அப்படித்தான் நோன்பு வச்சாங்க. நோன்பு தொறக்கிற டைமுக்கு எல்லாம் இருக்கணும். ஆனால் நோன்பு தொறந்தா ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. தண்ணி குடிச்சு சம்பளம் அதெல்லாம் தின்ன முடியவே வயிறு ஃபுல்லாயிரும். அப்படியே இருந்துருவாங்க. பிறகுன்ட்டு. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அதை சாப்பிடுறதே இல்லை. ஒரு வாட்டி சன் அப்படிகளில் தான். அவங்களோட சந்தோஷத்துக்காக வேண்டி எல்லாமே செஞ்சு வைப்பேன். பாவம்ட்டு என் புள்ள நோன்பு பிடிச்சிக்கிறதால. அன்றைய நாள் வந்து இஃப்தாருக்கு வந்து வாட்டர்மெலன் தான் ஃப்ரூட்டுக்காக கட் பண்ணி வச்சிருந்தேன். அதோட வந்து கொஞ்சம் பட்டிஸ் செஞ்சு வச்சிருந்தேன். அடுத்து வந்து அந்த கஸ்டர்ட் போட்டு கடற்பாசி பூடினா அது நல்லா செட் ஆகி வந்துருந்துச்சு. இப்போ இது வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு குறைவாக இருக்கலாம், சில பேருக்கு இதுவும் இல்லாமல் இருக்கலாம். பெரிச்சம்பழம் தண்ணிகளோடையும் அப்படிகள் இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து ஒருத்தரை புண்படுத்த மனசு நோம்படி செய்யலை. எங்களோட வீட்டில் புள்ளலுக்காக வேண்டி தான் செஞ்சு வச்சேன். அடுத்து பள்ளி கஞ்சி வந்துச்சு. ட்ரிங்க்ஸுக்காக கோல்மன்ஸ் தான் இந்த மாதிரி கரைச்சிருந்தேன். நோன்பு திறந்த பிறகு இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு டின்னருக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. தொழுதுட்டு வந்த ஒரு மசாலா டீ இல்லாட்டி ஒரு பிளெயின் டீ மட்டும் கொடுப்போம். இதெல்லாம் குடித்த பிறகு அன்றே வந்து நாள் அப்படித்தான் போணுச்சு. சஹருக்கு என்ன சைடிஷ் சமைச்சென்று வீடியோவில் காட்டுறேன். அது வந்து என்னென்னா சிக்கனில் வர அந்த லிவர் பகுதி தான். இது வந்து தனி மிளகு, சீரகம், கட்டர்த்தூள் அன்னதுகள் போட்டு கரம் மசாலா போட்டு சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். தனி மிளகு கறியில் தான் இது சமைக்கணும். இதில் ஃபுல் வீடியோ நான் லிங்க்கில் இருக்குது. அடுத்து வந்து சேனலில் எனக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். போய் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.